வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைட். நான் உங்கள் ஏகேஎஸ். நாம் இந்த வீடியோவில் எஸ்பிஓக்கு ரீஃபண்ட் ஃபார்ம் அக்ரிமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். எல்லோரும் லாகின் பண்ணி பாருங்கள். ரீஃபண்ட் கொடுத்தவங்க லாகின் பண்ணி பாருங்கள். உங்கள் லாகின் பேஜில் டவுன்லோட் அக்ரிமெண்ட், அப்லோட் அக்ரிமெண்ட் அப்படி ஷோ ஆகும். டவுன்லோட் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அக்ரிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இது மாதிரி இருக்கும். ஃப்ரம் டு கீழே வந்து ரெக்வஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு பென்னில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். உங்கள் நேமு, எஸ்பிஓ ஐடி, உங்கள் ஸ்டாஃப் ஐடி என்ன, அப்புறம் உங்கள் அட்ரெஸ்ஸு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு, பேன் நம்பர், இதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் வரும். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டர் சார் அப்படி சொல்லி நீங்கள் அதில் ஒரு மெசேஜ் டியர் சார் அண்ட் மேடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்பிஓ ஐடி, அந்த ஐடியில் நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் ஐடி கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஐ எம் மெம்பர் ஆஃப் எஸ்பிஓ பார்ட்னர் ப்ரோக்ராம், அப்ளிஸ்டேட் பார்ட்னர் ப்ரோக்ராம், மை எஸ்பிஓ ஐடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஃபார்மை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே சிக்னேச்சர்ஸ் போட்டுருங்க. 2 பேஜஸ் இருக்கும். ஃபுல்லாக படித்து பார்த்து சிக்னேச்சர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அதிலே உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. இத்தனை டேட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிடும், உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும் அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடணும். ஸோ அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி லாகின் பேஜில் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட்டட் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்தால் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதில் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இந்த ஃபார்மை வந்து பிடிஎஃப் ஃபார்மில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்ம் அந்த 2 பேஜ் ஒரே பேஜாக நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஜுகேஸ்ட் கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணி 2 பேஜஸும் கரெக்டாக சைன் பண்ணி ஸ்கேன் எடுத்து அப்லோட் பண்ணணும். 2 பேஜும் ஒரே பேஜை பிடிஎஃபாக தான் அப்லோட் பண்ணணும். கரெக்டாக பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு டேட் கொடுத்துருவாங்க, எத்தனை நாளுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அது ரீச் ஆகும்னு. ஸோ நீங்கள் வெல்கம் பேஜில் செக் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட்ன்ற பார்த்த பிறகு நீங்கள் பேங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்த பிறகு எஸ்பிஓக்கு மறக்காமல் ஒரு மெயில் தட்டி விட்டுருங்க. நான் வந்து spotbm@gmail.comக்கு நான் அமௌண்ட் பெற்றுக்கொண்டேன்னு வந்து டீட்டெயில்ஸை மெயில் சென்ட் பண்ணி விட்டுற மறந்துடாதீங்க. நீங்கள் ரீஃபண்ட் வாங்கினாலும் போக்கில் ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிஓவில் எஜுகேஸ்ட் இன்னையோட லாஸ்ட் டேட்டு சொல்லியிருந்தாங்க. நமக்காக ஒரு 5 days இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் சார் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்கள் இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பயப்பட வேண்டாம், எல்லாருக்குமே ரீஃபண்டு இருந்தது கிடைச்சிடும். ஆனால் ரீஃபண்டு வாங்கின பிறகு மெயில் பண்ண மறந்துடாதீங்க. போக்கில் ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்க. spotbm@gmail.comக்கு அமௌண்ட் வந்த பிறகு மெயில் பண்ணிவிட்டு போங்க. எஸ்பிஓக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் உங்கள் கேஸ்.